உதவிக்கு வந்த கப்பல் படை ஹெலிகாப்டர். வெள்ளப்பகுதிகளில் சிக்குண்ட மக்களை மீட்கவும் உதவவும் களம் இறக்கப்படும் ராணுவம், கப்பல் படை. தென் மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் பல்வேறு பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. நெடுஞ்சாலைகள், ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதிகளுக்கான போக்குவரத்து சேவைகளும் பாதிப்படைந்துள்ளன. மழை பாதிப்புகள் குறித்தும் முன்னேற்பாடுகள் குறித்தும் தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா மற்றும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத அளவிற்கு மழை பொழிவு பதிவாகியுள்ளதால் அந்த மாவட்டங்களில் நிவாரண முகாம்கள் அரசால் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய பேரிடர் மீட்பு படையை சேர்ந்த ஏராளமானோர் அந்த மாவட்டங்களில் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து இதுவரை 7500 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து பேசிய தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா, மீட்பு பணிகளுக்காக ராணுவம் மற்றும் கடற்படையின் உதவியை நாடியுள்ளதாகவும், மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதியில் சிக்கியுள்ள மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவு வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியிருந்த நிலையில், நெல்லை ஆயுதப்படை மைதானத்திற்கு கப்பற்படையை சேர்ந்த மீட்பு ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. வீடு முங்கிட்டு இதுல அடி கடை ஃபுல்லா தண்ணி. அப்பா தெருக்குள்ள எப்படி போகுது? ஏதோ குளம் உடஞ்சிட்டா, வீடே முங்கிட்டு, அவ்வளோ வீடு முங்கிட்டு. அடி இங்கே உடஞ்சிட்டுனா அடி. கடை ஃபுல்லாக தண்ணி, கடை அவ்வளோ தண்ணி. ஏதோ பாலம் உடஞ்சிட்டோம், வீடு அவ்வளோ முங்கிட்டாங்க. கடை காலி. Gracias.